வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வீடியோவில் நம்ம வந்து சாதா ப்ளவுஸை அளவு கரெக்டாக வந்து எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம கட் பண்ண போகிற ப்ளவுஸ் பார்த்திங்க அப்படின்னா நேர் கட்டிங் ப்ளவுஸ் தான். அடுத்ததாக பார்த்தோம்னா நம்ம வந்து அளவு ப்ளவுஸ்லேருந்து அளவை எடுத்து எழுதிக்கிட்டோம். நம்ம வந்து ரெடியாக அளவுகளை எடுத்துக்கிட்டு தான் நம்ம வந்து மார்க் பண்ண போகிறோம். நீங்கள் வந்து அதே போல் உங்களோட அளவு ப்ளவுஸில் அளவை எடுத்து எழுதிக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் வந்து அப்படியே அளவு ப்ளவுஸ்லேருந்து அளவை எடுத்து நான் சொல்கிற மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து இன்னுமே அளவு ப்ளவுஸ்லேருந்து அளவு சரியாக எடுக்க தெரியல அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுக்காகவே நான் வந்து தனியாக வீடியோ போட்டிருக்கேன். அளவு எடுக்கிறது பார்த்தீங்கன்னா நான் வந்து பிகினர்ஸ்க்குலாம் எளிமையாக புரியணும் அப்படிங்கிறக்காக தெளிவாக சொல்லி கொடுத்துருக்கேன். வீடியோவோட லிங்க் பாருங்கள், மேலே உங்களுக்கு முன்னாடி வருது இல்லையா, அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வீடியோக்குள்ளேயே போயிடும். நீங்கள் வந்து வீடியோ பார்த்து அளவுகளை எழுதி கொண்டு வாங்க, அதுக்கப்புறம் நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து அயன் பண்ணி எடுத்துக்கணும். நம்மளோட கிளாத் வந்து சுருக்கம் இல்லாமல் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. எனக்கு வந்து 1 மீட்டரில் கிளாத் கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம கட் பண்ணுறது எப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பேக் சைடு தான் கட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து கிளாத் இருக்குது பாருங்கள், அந்த கிளாத்தோட மடிப்பு பகுதி நம்ம சைடு இருக்கணும், அது போல் எடுத்துக்கோங்க. இந்த இடத்துல பாருங்கள், ஓரத்தில் நம்ம வந்து 1.25 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு கோடு போட்டுடலாம். இடுப்பு மடிச்சடிக்கணும், அதுக்காக நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக பாருங்கள், நம்ம வந்து டேப் எடுத்துக்கலாம். டேப்பில் வந்து நம்மளோட ப்ளவுஸோட உயரம் வந்து எவ்வளோ நீங்கள் எடுத்தீங்க அப்படிங்கிறத பாருங்கள். எனக்கு வந்து கரெக்டாக 13.5 இன்ச் வந்தது. அதுலேருந்து தையலுக்காக நான் வந்து 6 இன்ச்சு சேர்த்துக்கிறேன். 14 இன்ச் வச்சு மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து ப்ளவுஸோட பின்னாடி பக்கத்தோட உயரம். அதுக்கப்புறமே பாருங்கள், 2 இடத்துல மார்க் பண்ணிவிட்டு கோடு போட்டுடலாம். அடுத்ததாக பாருங்கள், நம்ம வந்து ப்ளவுஸோட அகலம் வந்து மார்க் பண்ணணும். நீங்கள் வந்து மொத்தமாக எடுத்திருக்கீங்களா அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நான் வந்து ஒரு சைடுக்குள்ள அளவு தான் நான் வந்து எடுத்திருக்கேன். எனக்கு வந்து 20 இன்ச் வந்தது. அதில் வந்து நான் பகுதியை பிரிச்சுட்டு 10 இன்ச் வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். இதை வந்து மேலே இருக்க ஒரு இடத்துலையும் கீழே இருக்க ஒரு இடத்துலையும் மார்க் பண்ணிவிட்டு நேராக கோடு போட்டுடலாம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கட்டை மாதிரி போட்டுட்டோம் இல்லையா, இதுக்கப்புறம் நம்ம எப்போதும் போல் தையலுக்கு விடுவோம். அதுக்காக ஒரு ஸ்கேல் எக்ஸ்ட்ராவாக விட்டுக்கலாம். இப்போ நம்மளுக்கு வந்து அவுட்லைன் பாக்ஸ் மாதிரி கிடச்சிருக்கு. அதுக்கப்புறமே நம்ம வந்து கழுத்தோட அகலம் வந்து மார்க் பண்ணிக்கலாம். நான் வந்து கழுத்து அகலம் அளவு எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா 3 இன்ச் வந்தது. 1/4 இன்ச்சை கம்மி பண்ணிவிட்டு 3.25 இன்ச் வச்சு மார்க் பண்ணிக்கலாம். ஏன்னா இதில் வந்து நீங்கள் கம்மி பண்ணணும், கூட்ட வேணாம். அடுத்ததாக பாருங்கள், நம்மளுக்கு வந்து 2.25 இன்ச் வந்தது. ஷோல்டர் வந்து 2.25. அதுலேருந்து நம்ம 1/2 இன்ச்சு சேர்த்து 2.25 வச்சு மார்க் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நீங்கள் 1/2 இன்ச் மார்க் பண்ணணும். ஏன்னா அந்த சைடும் நீங்கள் தையலுக்கு விடணும், இந்த சைடும் தையலுக்கு விடணும், அதை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமே நம்ம வந்து பின்னாடி கழுத்தோட உயரம் வந்து மார்க் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து பின்னாடி கழுத்தோட உயரம் வந்து 7 இன்ச் வந்தது. அதுலேருந்து தையலுக்கு 1/2 இன்ச்சு சேர்த்து 7.5 வச்சு மார்க் பண்ணிக்கலாம். பின்னாடி கழுத்தோட உயரம் மார்க் பண்ணிவிட்டு கட்டம் போட்டுருங்க. பின்னாடி கழுத்து வந்து அவங்களுக்கு நார்மலான கழுத்து தான், அதை வந்து அப்படியே வரைஞ்சிடலாம். அதுக்கப்புறமே நம்ம வந்து ஆம்கோலோட லென்த் வந்து வரையணும். பாருங்கள், நான் வந்து டேப்பில் மார்க் பண்ணுறது உங்களுக்கு தெளிவாக தெரியுது தானே, அதை அப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆம்கோலோட லென்த் வந்து பார்த்திங்கன்னா 5 இன்ச் வந்தது. அதுலேருந்து தையலுக்கு 1/2 இன்ச்சு சேர்த்து 5.5 வச்சு மார்க் பண்ணிவிட்டு கட்டம் போட்டுடலாம். உங்களோட ஆம்கோலோட லென்த் எவ்வளோ வருதோ அதில் நீங்கள் தையலுக்கு சேர்த்துருங்க. இப்போ வந்து நம்ம ஆம்கோலோட பாக்ஸ் இருக்குது பாருங்கள், அது சென்டரில் வந்து நம்ம 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். ஏன்னா இவங்க வந்து லைட்டாக ஆம்கோலோட ரவுண்டு வந்து லூஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து 1.5 இன்ச் வச்சு மார்க் பண்ணிவிட்டு ஆம்கோலோட ரவுண்டை வரைஞ்சி விட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து சிம்பிளாக பேக் சைடை வந்து வரைஞ்சி எடுத்துக்கிட்டோம். இதே போல் உங்களோட அளவுகள் எவ்வளோ வருதுங்கிறத நீங்கள் ஃபாலோ பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. உங்களுக்கும் வந்து கரெக்டான அளவு வந்துடும். உங்களுக்கு வந்து ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா வீடியோ பார்க்குறீங்க இல்லையா, கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து நான் ரிப்ளை பண்ணுறேன். இப்போ வந்து நம்ம கட் பண்ணி தனியாக எடுத்துக்கலாம். கட் பண்ணும்போது பாருங்கள், நம்ம எல்லாத்துக்குமே தையலுக்கு விட்டுருக்கோமா அப்படிங்கிறத யோசிச்சுக்கோங்க. தையலுக்கு விடலை அப்படின்னா உங்களுக்கு வந்து அளவுகள் மாறி வந்துடும். கரெக்டாக வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பேக் சைடு பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸியாக நம்ம வந்து மார்க் பண்ணிக்கிட்டோம். அளவுகள் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. நம்ம வந்து அளவுகள் கரெக்டாக போட்டால் மட்டும்தான் ப்ளவுஸே பார்த்திங்கன்னா சரியாக வரும். ஏன்னா நம்ம வந்து பேக் சைடை வச்சு தான் ஃப்ரண்ட் சைடு வந்து கட் பண்ணுவோம். இதில் வந்து எந்த மிஸ்டேக் இருந்தாலும் அது வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட் சைட்லேயும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, கவனிச்சுக்கோங்க. நீங்கள் வந்து புதுசாக சேனலுக்குள்ளே வந்திருக்கீங்க அப்படின்னு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் பாருங்கள், பெல் ஐக்கான் வந்து ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இது போல் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து வரும், உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம கை கட் பண்ணலாம். கை கட் பண்ணுறதுக்காக பாருங்கள், வந்து பேக் சைடு கட் பண்ணதுக்கு ஆப்போசிட் சைடு வந்து நம்மளுக்கு கிளாத் இருக்குது. நம்ம எப்போதுமே கை கிளாத் கட் பண்ணும்போது இந்த சைடு தான் கட் பண்ணணும். நான் வந்து எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, இது வந்து உங்களுக்கு கை சுருங்கி போகாது. இது வந்து நீல வாக்கில் இருக்கும் கிளாத் வந்து, அதனால் நம்மளுக்கு வந்து சீக்கிரமாக சுருங்காது. இந்த இடத்துல நீங்கள் வந்து கை கட் பண்ணிக்கோங்க. கை ஜாயிண்ட் வருது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கிராஸில் கட் பண்ணாதீங்க, அது வந்து சுருங்கி வர்றதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம கை மார்க் பண்ணலாம். இதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் சொல்லி கொடுத்துருக்கேன். அளவுகளை நீங்கள் வந்து கரெக்டாக எழுதிக்கோங்க. எழுதிட்டு பொறுமையாக வீடியோ பார்த்து கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து பொறுமையாக கற்றுக்கிற அளவுக்கு தான் உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம கை கிளாத் இருக்குது பாருங்கள், அதை வந்து 4ஆக மடிச்சுக்கலாம். மடிப்பு சைடு நம்ம சைடு இருக்குது. நான் வந்து மார்க் பண்ணும்போது உங்களுக்கு ஏற மார்க் வந்து லைனாக காட்டுது பாருங்கள், அதுபடி நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம கை வந்து எம்மிங் வைப்போம்.
அதுக்காக நம்ம வந்து 1.5 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு கோடு போட்டுடலாம். கோட்டுக்கு நேராக டேப் பிடிச்சிக்கோங்க. இந்த இடத்துல பாருங்கள் நம்ம வந்து கையோட சுற்றளவு மார்க் பண்ணிக்கலாம். அதாவது கையோட லூஸ் வந்து எனக்கு 5.25 வருது. நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நம்ம கையோட உயரம் மார்க் பண்ணிக்கலாம். கையோட உயரம் பார்த்தீங்க அப்படின்னா 7.5 இன்ச் வந்தது. தையலுக்காக 1/2 இன்ச்சு சேர்த்து 8 மார்க் பண்ணிக்கலாம். இந்த கிளாத் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப கொலன்னு இருக்குது. அதனால் நான் வந்து 1/4 இன்ச் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கிறேன். ஏன்னா இது வந்து சுருங்கறதுக்கு வாய்ப்பு இருக்கனால சேர்த்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம 8.25 மார்க் பண்ணிவிட்டு கோடு போட்டுடலாம். அடுத்ததாக பாருங்கள் டேப் எடுத்துக்கோங்க. இந்த 2 கோட்டுக்கு இடையில வந்து நம்ம டேப் பிடிச்சிக்கலாம். 7.25 இன்ச் வச்சு மார்க் பண்ணிக்கலாம். உங்களோட கை அகலம் வந்து எவ்வளோ வருதுங்கிறது எடுத்துருங்க. நான் வந்து அளவு ப்ளவுஸில் எப்படி எடுக்கிறதுங்கிறத சொல்லியிருப்பேன். அடுத்ததாக வந்து நம்ம உள்கை மார்க் பண்ணிக்கலாம். இதை வந்து மேலே இருக்க கோட்டிலேருந்து மார்க் பண்ணுங்கள். நான் வந்து 3 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். கையோட உயரம் வந்து 7.5 இன்ச் இருந்துச்சுன்னா 3 இன்ச் வச்சுக்கலாம். கையோட உயரம் வந்து 6 இன்ச் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து 3 இன்ச் வச்சுக்கோங்க. 6 இன்ச்சுக்கும் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் 2.5 இன்ச் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து சரியாக வந்துடும். இப்போ நம்மளுக்கு வந்து அந்த இடத்துல ப்ளஸ் மார்க் மாதிரி கிடச்சிருக்கு. அடுத்ததாக பாருங்கள் நம்ம வந்து கையோட ரவுண்டை வரைஞ்சி விட்டுக்கலாம். நம்மளோட முன்னாடி வந்து 1 இன்ச் மார்க் பண்ணிக்கிட்டு அதுலேருந்து நம்மளோட கை ரவுண்டு இருக்கணும். அந்த மாதிரி நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. ஆல்ரெடி நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுக்கு நம்ம வந்து வளைச்சி வரைஞ்சாலே போதும். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம கையோட ரவுண்டு வந்து எவ்வளோ வருதுங்கிறத நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். இப்போ வந்து நம்ம கையோட ரவுண்டை செக் பண்ணி பார்க்கலாம். நம்மளுக்கு வந்து கரெக்டாக 8.25 இன்ச் வருது. அடுத்ததாக நம்ம வந்து ஸ்கேல் எடுத்துக்கலாம். நம்ம வந்து கையோட உள்கை மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுலேருந்து சுற்றளவுக்கு நம்ம கோடு போட்டுடலாம். இப்போ வந்து அடுத்ததாக ஒரு ஸ்கேல் எக்ஸ்ட்ரா நம்ம வந்து கோடு போட்டுக்கலாம். இந்த இடம் வந்து நம்மளுக்கு சரியாக இருக்குது. நம்ம வந்து கை ஜாயின் பண்ண தேவையில்லை. உங்களுக்கு வந்து ஒரு ஸ்கேலுக்கு உண்டான அளவு கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கணும். அதை வந்து தைக்கிறப்ப நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்தது நம்ம வந்து கையோட முன்னாடி கைக்காக நம்ம வந்து 1 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து வளைச்சி வரைஞ்சிக்கலாம். நான் வந்து எப்படி வளைச்சி வரைஞ்சிருக்கணும் அதே போல் நீங்கள் வந்து வளைச்சி வரைஞ்சிக்கோங்க. அடுத்ததாக பாருங்கள் கையோட ரவுண்டை வந்து நம்ம கட் பண்ணி தனியாக எடுத்துடலாம். இப்போ வந்து நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு இல்லையா, இந்த கையை வந்து நம்ம ரெட்டையாக இருக்க மாதிரி எடுத்துக்கலாம். முன்னாடி கைக்கு வந்து நம்ம வளைச்சி வரைஞ்சிருக்கோம், அதை வந்து தனியாக கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி கட் பண்ணும்போது பிசுறெல்லாம் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமே நம்ம வந்து அடையாளம் போட்டு வச்சுக்கலாம். இது வந்து முன்னாடி பக்கத்துக்கு வரக்கூடிய கை அப்படிங்கிறது தைக்கும்போது தெரியும். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட கை வந்து அழகாக ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நீங்கள் வந்து உங்களோட அளவு ப்ளவுஸில் எவ்வளோ அளவுகள் வருதோ அதை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன மெத்தடை வச்சு நீங்கள் மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்துடும். இந்த வீடியோ வந்து பிகினர்ஸ்லாம் எளிமையாக புரியணும் அப்படிங்கிறக்காக தெளிவாக சொல்லி கொடுத்துருக்கேன். வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். நம்ம வந்து பேக் சைடும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கையும் ஆல்ரெடி கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். நம்ம கட் பண்ணி எடுத்துக்கக்கூடிய பேக் சைடு எடுத்துக்கலாம். ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து இடையில கொஞ்சம் கிளாத் இருக்குது. இந்த கிளாத்தில் நம்ம வந்து பேக் சைடை நேராக இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. நம்ம வந்து நேர் கட்டிங் தான் போடுறோம், நேராக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமே பாருங்கள் அவுட்லைனில் ஏதாவது பிசுறு இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள். ஏன்னா நம்மளுக்கு வந்து ஜாயிண்ட் வரக்கூடாது. கிளாத் எல்லாம் அவுட்லைனில் இருக்கணும். அந்த மாதிரி ஒரு இடத்த பார்த்து நீங்கள் வச்சுக்கோங்க. நம்ம வந்து நேர் கட்டிங் தான் வச்சுருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அளவுகளை எடுத்து எழுதிக்கிட்டோம். உங்களுக்கு வந்து அளவு எடுக்கிறதுல சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து மேலே வீடியோ வருது இல்லையா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் வந்து நான் எப்படி சொல்லி கொடுத்துருக்கணும் அது போல் நீங்கள் அளவுகளை எழுதிட்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃப்ரண்ட் சைடாக கட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம அவுட்லைன் எல்லாத்தையுமே வரைஞ்சி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் மார்க் பண்ணிக்கலாம். இடுப்போட சைடு பாருங்கள், நம்மளோட பேக் சைடில் எவ்வளோ இருக்கோ அதை மார்க் பண்ணிக்கோங்க. கழுத்தோட சைடும் மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஷோல்டர் மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமே பாருங்கள் ஆம்கோலோட ரவுண்டை அப்படி வரைஞ்சிக்கலாம். அதுக்கப்புறம் முன்னாடி கழுத்துக்கிட்ட கொஞ்சமாக அடையாளப்படுத்திக்கலாம். ஏன்னா முன்னாடி கழுத்து வந்து நம்மளுக்கு வேறு அளவில் தான் வரும். நீங்கள் வந்து புதுசாக என்னோடய சேனலுக்குள்ளே வந்திருக்கீங்க அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது போல் வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவுட்லைன் எல்லாமே போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம பேக் சைடை வெளியில் எடுத்துடலாம். இப்போ வந்து நம்ம ஸ்கேல் எடுத்துக்கலாம். முன்னாடி கழுத்துக்காக நம்ம வந்து கோடு போட்டுடலாம். ஆல்ரெடி நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்க அளவுக்கு ஏற்ற மாதிரி கோடு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பாருங்கள் ஆம்கோலோட ரவுண்டு இருக்குது பாருங்கள், கொஞ்சமாக கீழே இறக்கி வரைஞ்சிக்கலாம். ரொம்பவெல்லாம் இறக்க வேணாம். இது வந்து நேர் கட்டிங் ப்ளவுஸ் தான், அதனால் கொஞ்சமாக இறக்கிக்கலாம். லைட்டாக இறக்கி வரைஞ்சிக்கோங்க. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா முன்னாடி கழுத்தை வந்து மார்க் பண்ண போகிறோம். நான் வந்து அளவு எடுத்ததில் 6 இன்ச் வந்தது. தையலுக்கு 1 இன்ச்சு சேர்த்து 7 மார்க் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து உங்களோட அளவுக்கு ஏற்ற மாதிரி தையலுக்கு வந்து 1 இன்ச்சு சேர்த்துக்கோங்க. இவங்க வந்து நார்மலான முன்னாடி கழுத்து தான், அதனால் நம்ம நார்மலாகவே வரைஞ்சி விட்டுக்கலாம். ரொம்ப வந்து இறக்கி போகாமல் வரைஞ்சிக்கலாம். உங்களுக்கு வந்து தேவையான அளவுக்கு நீங்கள் கழுத்து இறக்கி வரைஞ்சிக்கோங்க. நம்மளோட முன்னாடி கழுத்து வந்து வரைஞ்சாச்சு. அதுக்கப்புறமே கிராஸோட லென்த்து வந்து நம்ம எடுத்துக்கலாம்.
கிராஸோட லென்த் வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஷோல்டர் கிட்ட டேப் பிடிச்சிக்கோங்க. நம்மளுக்கு வந்து மொத்தம் பார்த்திங்கன்னா 12 இன்ச் வந்தது. கிராஸோட லென்த் வந்து 12. அதுலேருந்து நம்ம தையலுக்கு 1 இன்ச்சு சேர்க்கணும். ஏன்னா மேலே ஷோல்டர்கிட்டையும் தையலுக்கு வேணும், கீழே வந்து பட்டி ஜாயின் பண்ணுவோம், அந்த இடத்துலையும் தையலுக்கு வேணும். 1 இன்ச்சு சேர்த்துக்கோங்க. நான் வந்து 13 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். உங்களோட அளவுக்கு நீங்கள் 1 இன்ச்சு சேர்த்து மார்க் பண்ணி கோடு போட்டுருங்க. நம்ம வந்து கோடு போடும்போது நேராக கோடு போட்டுருங்க. இப்போ வந்து நம்மளுக்கு இடைப்பட்ட தூரத்தில் எந்த வித ஜாயிண்ட்டுமே இல்லை. உங்களுக்கு வந்து நேர் கட்டிங்கில் ஜாயிண்ட் இல்லாத இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக வந்து நம்ம கோட்டுக்கிட்ட டேப் பிடிச்சிக்கலாம். இது வந்து முன்னாடி பெரிய டேட் பிடிச்சிருப்பாங்களே, அதுக்கு இடைப்பட்ட தூரம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. எனக்கு வந்து 2.5 இன்ச் வந்தது. 1/4 இன்ச்சு தையலுக்காக சேர்த்து 2.25 வச்சு மார்க் பண்ணிக்கலாம். அடுத்ததாக வந்து நம்ம டாட் பிடிப்போம் இல்லையா, அது வந்து நம்மளுக்கு வந்து 2 இன்ச் வருது. அதை வந்து மார்க் பண்ணிக்கலாம். அவங்க வந்து தையல் எவ்வளோ பிடிச்சிருக்காங்கிறத பார்த்துட்டு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் 2 இன்ச் வச்சுக்கலாம், உங்களுக்கு வந்து சரியாக இருக்கும். அதுக்கப்புறமே பாருங்கள், பட்டன் பட்டி கிட்டத்தில் முன்னாடி கிராஸோட உயரம் வந்து எவ்வளோ இருக்குங்கிறத எடுத்துக்கோங்க. நம்ம வந்து முன்னாடி கழுத்து வரைஞ்சிருக்கோம் இல்லையா, அதுலேருந்து நம்ம டேப் பிடிச்சிக்கலாம். இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு 3 இன்ச் வந்தது. அதுலேருந்து 1 இன்ச்சு சேர்த்து 4.5 வச்சு மார்க் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த இடத்துல வந்து தையல் நிறைய வரும், அதனால் நீங்கள் 1 இன்ச்சு சேர்த்துக்கோங்க. அடுத்தது நம்ம இடுப்போட சைடு வந்து பட்டி ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஆம்கோல்லேருந்து பட்டிக்கு எவ்வளோ இடைப்பட்ட தூரம் அப்படிங்கிறத அளவு ப்ளவுஸில் எடுத்துருங்க. இதை வந்து நம்ம ஏற்கனவே ஒரு ஸ்கேல் எக்ஸ்ட்ரா கோடு போட்டிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல தையலுக்கு வந்து 6 இன்ச்சு சேர்த்துக்கோங்க. இடுப்போட சைடு வந்து 5 வந்தது. அதுலேருந்து தையலுக்கு 6 இன்ச்சு சேர்த்து 5 வச்சு மார்க் பண்ணிக்கிட்டோம். அடுத்ததாக பாருங்கள், நம்ம 2 புள்ளி மார்க் பண்ணியிருக்கிறதுக்கு இடையில வந்து ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம ஸ்கேல் எடுத்துக்கலாம். இடுப்போட சைடுக்கு ஒரு கோடு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பாருங்கள், முன்னாடி வந்து ஒரு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுக்கு ஒரு கோடு போட்டுடலாம். இப்போ வந்து நம்மளுக்கு முக்கோணம் மாதிரி ஒரு கோடு கிடச்சிருக்கு. இந்த மாதிரி தான் நம்ம வந்து கோடு போடணும். அதுக்கப்புறமே நம்ம வந்து கிராஸோட உயரம் வந்து எடுத்துக்கலாம். உயரம் வந்து பாருங்கள், நம்ம வந்து ஆல்ரெடி 2 மார்க் பண்ணியிருக்கோம். அதுக்கு இடையில் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து கரெக்டாக 2.5 இன்ச் வந்தது. அதுலேருந்து பாருங்கள், 1/4 இன்ச்சு தையலுக்கு சேர்த்து 2.25 வச்சு மார்க் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல பாருங்கள், 2 கோட்டையும் தொடுற மாதிரி முக்கோண ஷேப்பில் நம்ம வந்து கோடு போட்டுடலாம். பாருங்கள், நல்லா பாருங்கள், இதை வந்து நம்ம சமமாக கோடு போட்டாச்சு. நான் வந்து மார்க் பண்ணுறப்ப உங்களுக்கு நிறுத்தி வச்சு பொறுமையாக தான் சொல்லிக் கொடுக்குறேன். நீங்களும் அதே போல் பொறுமையாக மார்க் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து பொறுமையாக மார்க் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இப்போ வந்து நம்ம முக்கோணம் மாதிரி கோடு போட்டிருக்கோம். அதில் பாருங்கள், நம்ம வந்து லைட்டாக வளைச்சி விட்டு வரைஞ்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக வளைச்ச மாதிரி வரைஞ்சிங்கனாவே போதும். இப்போ வந்து நம்மளுக்கு முன்னாடி பக்கத்தோட அளவுகள் எல்லாமே கிடச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம அவுட்லைன் எல்லாத்தையுமே கட் பண்ணி தனியாக எடுத்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து முன்னாடி பக்கத்தை நேர்கட்டிங்கில் மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டோம். கட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டைம் நீங்கள் வந்து தையலுக்குலாம் விட்டுருக்கீங்களா அப்படிங்கிறத செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து இந்த சேனலுக்குள்ளே புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் வந்து உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லி கொடுத்துருந்தேன்னா ஒரு லைக் பண்ணுங்க. நான் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன் இல்லையா, இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னா புரிஞ்சது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் சொல்கிறத வச்சு தான் இந்த வீடியோ வந்து யாருக்காவது யூஸ் ஆகும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம கட் பண்ணி தனியாக எடுத்துக்கலாம். முன்னாடி பக்கத்தை கட் பண்ணிட்டோம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து பட்டி தான் கட் பண்ண போகிறோம். பட்டி கட் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ஈஸியாக கட் பண்ணிடுவாங்க. ஆனால் சைடு ஜாயின் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா அப் அண்ட் டவுன் கண்டிப்பாக வரும். அப் அண்ட் டவுன் வர்றது எதனால் வருது அப்படிங்கிறது தெரியாது. அது வந்து பார்த்திங்கன்னா பட்டி வந்து அதிகமாக இல்லைன்னா கம்மியாக இருக்கிறனால தான் உங்களுக்கு வந்து அப் அண்ட் டவுன் வரும். அந்த மாதிரி இல்லாமல் கரெக்டாக தைக்கிறப்ப சரியான அளவில் வரணும் அப்படின்னா அது வந்து எப்படி கட் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து மிச்சம் இருக்கக்கூடிய 2 கிராஸோட அளவுகளையும் மார்க் பண்ணிக்கலாம். நான் வந்து எடுத்துருக்கக்கூடிய அளவு ப்ளவுஸில் கிராஸோட அளவுகள் பார்த்திங்கன்னா சார்ஃபாக தான் கொடுத்துருந்தாங்க. அதனால் நான் வந்து 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். இவங்க வந்து கொஞ்சம் ஒல்லியாக தான் இருப்பாங்க. இவங்களுக்கு வந்து நம்ம 1.5 இன்ச் வச்சுக்கிட்டோம். உங்களோட அளவு ப்ளவுஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து 2 இல்லைன்னா 2.5 வரைக்கும் நீங்கள் வச்சுக்கலாம். நீங்கள் வந்து மார்க் பண்ணுறப்பையும் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். அது வந்து அளவு ப்ளவுஸை பொறுத்தளவுக்கு நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம மார்க் பண்ணி முடிச்சுக்கிட்டோம். அடுத்தது நம்ம வந்து பட்டி கட் பண்ணிக்கலாம். பட்டி கட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃப்ரண்ட் சைடும் பேக் சைடும் ரெண்டும் சமமாக எடுத்துக்கலாம். ரெண்டுத்தையுமே சமமாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இதில் வந்து ஏதாவது அவுட்லைனில் பிசுறு இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. நான் வந்து முன்னாடி உங்களுக்கு காட்டிகிட்டு இருக்கேன் பாருங்கள். இது வந்து எந்த மாதிரி பிசுறு எதுவுமே கிடையாது. இப்போ நம்ம பட்டிக்காக கரை கிளாத் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம எடுத்துக்கலாம். நம்ம வந்து எடுத்துருக்கக்கூடிய கிளாத்தை ஏற்கனவே நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய பேக் சைடுக்கு கீழ் பகுதியில் வச்சுக்கலாம். இந்த இடத்துல பாருங்கள், நம்மளோட பேக் சைடு வந்து எந்த அளவுக்கு இருக்கோ அதுக்கு நேராக கோடு போட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுதான் பார்த்திங்கன்னா பட்டியோட லென்த்து. இதை வச்சு நீங்கள் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சரியாக வந்துடும். உங்களோட பேக் சைடோட அளவு எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வந்து சந்தேகமாக இருந்துச்சுன்னா 1 இன்ச்சு சேர்த்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம பட்டியோட அளவுகளை மார்க் பண்ணுறதுக்கு முன்னாடி பேக் சைடு வந்து நம்ம கோடு போட்டிருக்கோம் இல்லையா, அதை வந்து உள்பகுதியில் மடித்து விட்டுக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து வீடியோ எடுத்ததில் என்னோடய ஸ்டோரேஜ் ஃபுல்லாகிட்டு வீடியோ வந்து டெலிட் ஆகிடுச்சு. நான் வந்து எப்படி மார்க் பண்ணேன் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்லி காட்டுறேன். அதைப்படி நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து பேக் சைடை பட்டி மடிக்கிறதுக்காக நம்ம வந்து உள்ளே மடித்து விட்டுட்டோம். இப்போ வந்து நம்ம பட்டியோட அளவுகளை மார்க் பண்ணுறதுக்கு முன்னாடி பேக் சைடு வந்து நம்ம கோடு போட்டிருக்கோம் இல்லையா, அதை வந்து உள்பகுதியில் மடித்து விட்டுக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து வீடியோ எடுத்ததில் என்னோடய ஸ்டோரேஜ் ஃபுல்லாகிட்டு வீடியோ வந்து டெலிட் ஆகிடுச்சு. நான் வந்து எப்படி மார்க் பண்ணேன் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்லி காட்டுறேன். அதைப்படி நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து பேக் சைடை பட்டி மடிக்கிறதுக்காக நம்ம வந்து உள்ளே மடித்து விட்டுட்டோம்.
இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும், அந்த கோட்டு கிட்டத்தில் பாருங்கள் நம்மளோட ஃப்ரண்ட் சைடுக்கும் பேக் சைடுக்கும் இடையில வந்து எவ்வளோ தூரம் இருக்கோ அதை வந்து நம்ம டேப்பில் அளவு எடுத்துக்கலாம். நான் வந்து முதலே சொன்ன மாதிரி தான் பேக் சைடோட லென்த் அளவு தான் நம்ம வந்து பட்டி கட் பண்ணி எடுத்துருக்கோம். ஓகேவா? இப்போ வந்து நம்ம டேப் எடுத்துக்கலாம். டேப் எடுத்துகிட்டு நம்ம ஆல்ரெடி கோடு போட்டிருக்கோம் பாருங்கள், அந்த இடத்துல நம்ம வந்து டேப் வச்சுக்கலாம். எனக்கு வந்து கரெக்டாக 2.25 இன்ச் வந்திருக்கு. இதில் வந்து தையலுக்கு வந்து நம்ம 1/2 இன்ச் சேர்த்துக்கலாம். பாருங்கள் நம்ம வந்து 3.25 இன்ச் வச்சு மார்க் பண்ணிக்கிட்டோம். அதுதான் நம்மளோட இடுப்போட சைடோட அளவு. அதுக்கப்புறமே நம்ம வந்து பட்டன் பட்டியோட சைடு வந்து 4 இன்ச் வச்சுருக்கோம். பட்டன் பட்டியோட சைடு வந்து அளவு ப்ளவுஸ்லேயே 4 இன்ச்சு தான் இருந்தது. அதுபடி நம்ம வந்து மார்க் பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறம் பாருங்கள் பட்டியோட சென்டரில் வந்து நம்ம மார்க் பண்ணுவோம் இல்லையா, அது வந்து 2.5 இன்ச் வந்தது. அளவு ப்ளவுஸ்லேயே நம்ம வந்து எடுத்துக்கலாம். 2.5 இன்ச்சில் தையலுக்கு வந்து 1/2 இன்ச்சு சேர்த்து 3 வச்சு மார்க் பண்ணிக்கலாம். நான் வந்து முதலே சொன்ன மாதிரி இடுப்போட சைடு வந்து எவ்வளோ வருதோ அதை நீங்கள் மென்ஷன் பண்ணி பட்டி கட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து சைடில் அப் அண்ட் டவுன் வராது. நீங்கள் வந்து இந்த மாதிரி அளவு எடுத்தாலும் தச்சுட்டு ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும். பேக் சைடுக்கு உண்டான அளவு கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பட்டி ஜாயின் பண்ணோன்னே பாருங்கள். உங்களுக்கு வந்து அப் அண்ட் டவுன் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா சரி பண்ணிக்கோங்க. நீங்கள் பார்க்காமே தைச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கடைசியில் உங்களுக்கு அது வந்து அதிகமாக வந்துடும், இல்லைன்னா கம்மியாக வந்துடும். நான் வந்து உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லி கொடுத்தேனா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம வந்து இப்போ அழகான ப்ளவுஸ் கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இந்த ப்ளவுஸ் வந்து நம்ம நேர் கட்டிங் தான் கட் பண்ணியிருக்கோம். இது போல் கிராஸ் கட்டிங்கில் நம்ம கட் பண்ணக்கூடிய ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா நம்மளோட சேனலில் சொல்லி கொடுத்துருக்கோம். வீடியோட லிங்க் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எண்ட் ஸ்க்ரீனில் வந்துடும். தேவைப்படுச்சுன்னா கிளிக் பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்த்து மார்க் பண்ணியிருப்பீங்க, கட் பண்ணியிருப்பீங்க. அது வந்து எப்படி வந்திருக்குங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுனாலும் கமெண்ட்டில் கேட்கலாம். இதே மாதிரி டெய்லரிங் வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சேனலில் நம்ம வந்து என்னென்ன வீடியோஸ் போட்டிருக்கோம் அப்படிங்கிறத சின்னதாக ரீகேப் பார்த்துடலாம். பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக வந்து பைப்பிங் எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத எளிமையாக சொல்லி கொடுத்துருக்கோம். வீடியோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக பாருங்கள், காலர் வச்சு சுடிதார் வந்து எப்படி கட் பண்ணி தைக்கிறது அப்படிங்கிறத நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். அதுவும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லிங்க் கொடுத்துருக்கேன். அடுத்ததாக பாருங்கள், பட்டியாலா ஃபேண்ட் வந்து எப்படி தைக்கிறது அப்படிங்கிறதும் பட்டியாலா ஃபேண்ட்டுக்கு எப்படி பாக்கெட் வச்சு தைக்கிறது அப்படிங்கிறத நான் வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி பாருங்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ப்ளவுஸில் வந்து அளவு எடுக்கிறோம் இல்லையா, அது வந்து தெளிவாக அளவு கரெக்டாக எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். அதுக்குன்னே தனியாக வீடியோ போட்டிருக்கோம். வீடியோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வந்து தேவைப்படுச்சுன்னா கிளிக் பண்ணி பாருங்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சுடிதார் அப்புறம் ஃபேண்ட் இது ரெண்டுத்துலேயுமே அளவு வந்து எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத தனியாக வீடியோ சொல்லி கொடுத்துருக்கோம். வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது என்னன்னா, நம்ம வந்து பட்டு சேலை வச்சுருக்கோம். அந்த பட்டு சேலையில் சுடிதார் வந்து எப்படி தைக்கிறது, அழகான அம்பர்லா சுடிதார் தைக்கிற வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சொல்லி கொடுத்துருக்கோம். வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 10லேருந்து 11 வயசு சின்ன பொண்ணுங்களுக்கு ஃப்ராக் வந்து எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். அதுவும் பார்த்தீங்கன்னா சேலையிலேருந்து நம்ம கட் பண்ணி எப்படி தைக்கிறதுங்கிறத சொல்லி கொடுத்துருக்கோம். வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா, அதோட தலைப்பு கிட்ட மோர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ண உடனே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல பாருங்கள், நீங்கள் வந்து லைனாக ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இவ்வளோ நேரம் சொன்ன வீடியோஸ் எல்லாமே லைனாக இருக்கும். இதில் வந்து உங்களுக்கு எந்த வீடியோஸ் தேவைப்படுதோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நேராக உங்களுக்கு வீடியோக்குள்ளேயே போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து பார்த்து தைச்சிக்கலாம்.